ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷாஸ் கிச்சன். பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ் நார்மல் ரைஸில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குவிக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்போயுமே சாம்பார் ரசம் அப்புறம் கர்ட் ரைஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், பீன்ஸ் அப்புறம் கேபேஜ் சேர்த்துக்கலாம். வீட்டில் உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கேப்சிகம், கோபி 2 கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதங்க விடுங்க. காய்கறியெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையே எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2லேருந்து 3 முட்டையும் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு முட்டையை லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம வேக விடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு. முட்டை இந்தளவு வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் இந்த காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொரி பொரியாக வேகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சமைச்சு எடுத்து வச்சுருக்கிற சாப்பாடை சேர்த்துருங்க. உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி நார்மல் ரைஸில் தயாராகிருச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக குக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பாஸ்மதி அரிசியில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.